மோகன், எவ்வளவு நேரம் சாப்பிடாம வேலை பார்ப்பீங்க? உடம்ப கெடுத்துக்காதீங்க. போங்க, போய் சாப்பிட்டு வாங்க. குரல் கேட்டு நிமிர்ந்தான். அவனின் டீம் மேனேஜர் குமார் சாப்பிட சொல்லிவிட்டு வேகமாக கிளம்பி போவதை பார்த்தான். ஆம், பசிக்கத்தான் செய்தது. ஆனால் ஏனோ சாப்பிட மனம் வரவில்லை. காரணம், நேற்று வந்த ஒரு தொலைபேசி அழைப்பு. அக்கா தான் இந்தியாவிலிருந்து பேசினாள். அப்பாவை ஆஸ்பத்திரியில் சேர்த்திருப்பதாகவும், முடிந்தால் வர முடியுமா என்று கேட்டதிலிருந்து அவனால் எதிலும் கவனம் செலுத்த முடியவில்லை. அப்பாவின் வற்புறுத்தலில்தான் அமெரிக்காவே வந்தான். இல்லையென்றால் இதே ப்ராஜெக்டை வேறு ஒருவருக்கு கொடுத்திருப்பார்கள். அவன் அமெரிக்கா கிளம்புகையிலே அவருக்கு உடல்நிலை அவ்வளவு சரியாக இல்லை. மோகனுக்கு அப்பாவை பக்கத்தில் வைத்து தாங்க ஆசை. ஆனால் அப்பாவோ, மோகன் நம் குடும்ப நிலைதான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியதில்லை, உன் ஒரு நாள் தான் இந்த குடும்பம் நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று பலவாறு அறிவுரைகளை சொல்லி அனுப்பி வைத்தார். அப்பா நினைக்கவே அவன் மனம் சந்தோஷத்தில் துள்ளுகிறது. மிகவும் கஷ்டப்பட்ட குடும்பம் மோகனுடையது. 2 அக்கா மற்றும் ஒரு தம்பி தங்கையுடன் பிறந்தவன். மோகனின் அப்பா ரங்கநாதன் தாலுகா ஆபீஸில் ஒரு சாதாரண கிளர்க். அவர் நினைத்திருந்தால் எப்படியெல்லாமோ சம்பாதித்திருக்கலாம். ஆனால் ஒரு பைசா யாரிடமும் வாங்க மாட்டார். அப்படிதான் ஒருமுறை ஒரு சாராய வியாபாரி ஒரு ஃபைலை தாசில்தாரிடம் சொல்லி கையெழுத்து அவசரமாக வாங்கித்தர சொல்லி ரங்கநாதனிடம் வீட்டிற்கு வந்து பழங்கள், சில சமையல் பொருட்கள், 1000 ரூபாய் பணம் வைத்து தட்டில் வைத்து கொடுத்தார். இவர் என்ன செய்திருக்க வேண்டும்? ஒன்று வாங்கியிருக்க வேண்டும், இல்லையென்றால் எனக்கு இதெல்லாம் பிடிக்கவில்லை என்று அவரை அனுப்பியிருக்க வேண்டும். ஆனால் இவரோ அவர் கொண்டு வந்த தட்டை தூக்கி எறிந்து அவரை கண்டபடி திட்டி வெளியே துரத்தி விட்டார். அதோடு விட்டாரா, தாசில்தாரிடம் சொல்லி அந்த ஃபைலை கையெழுத்து போட்டு கொடுக்காதபடி செய்துவிட்டார். கோபப்பட்ட அந்த சாராய வியாபாரி மோகன் குடும்பத்திற்கு கொடுத்த தொல்லைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. பின் தாசில்தாரே தலையிட்டு பிரச்சனையை தீர்க்கும்படி ஆகிவிட்டது. மோகன் அவரிடம் ஒரு நாள், ஏன்பா இப்படி இருக்கீங்க? எல்லோரும் போல இருக்கலாம் இல்லையா என்று கேட்க, நமக்கு அடுத்தவங்க பணம் எதுக்குடா? நாம் உழைச்சி சம்பாதிக்கிற பணம் தான் உடம்புல ஒட்டும், தெரிஞ்சுக்க. பணம் வேணுமா? கடுமையாக உகை. அதை விட்டுட்டு அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது என்று அறிவுரை சொல்ல ஆரம்பித்தார். அன்று அப்பாவின் அந்த அறிவுரை தான் மோகனை இன்று வரை கடும் உழைப்பாளியாக மாற்றியிருக்கிறது. கடுமையாக பசிக்கவே சாப்பிடுவதற்காக கேண்டீன் சென்றான். தனியாக ஒரு டேபிளில் அமர்ந்தான். மீண்டும் அப்பாவே அவன் மனதை ஆக்கிரமித்தார். சீக்கிரம் இந்த ப்ராஜெக்டை முடித்துவிட்டால் இந்தியா செல்லலாம். பின் கம்பெனியின் டைரக்டரிடம் சொல்லி அமெரிக்கா வேண்டாம் என்று சொல்லிவிடலாம். பின் அப்பாவை பக்கத்திலேயே வைத்து கவனிக்கலாம். அப்பாவுக்கு ஓரளவுக்கு சரியானவுடன் 2வது அக்காவிற்கு மாப்பிள்ளை பார்க்க வேண்டும். பின் தங்கைக்கு, தனக்கு, நமக்கு என்ன இப்போ அவசரம், அப்புறம் பார்க்கலாம் என்று மனதை கட்டுப்படுத்தினான். ஒரு பர்கரை எடுத்துக்கொண்டு தனியாக ஒரு டேபிளில் அவன் அமர்ந்தான். கேண்டீனில் அவ்வளவு கும்பல் இல்லை. ஏனென்றால் இது சாப்பாட்டு நேரம் இல்லை. மோகன் தினமும் கண்ட நேரத்தில் வந்து சாப்பிடுவதால் கூட்டத்தை அவன் பார்த்ததில்லை. இந்த அமைதிதான் அவனுக்கு பிடித்திருந்தது. அமெரிக்காக்காரர்கள் கூட்டமாக ஆண்களும் பெண்களுமாக அமர்ந்து சாப்பிடுவதை ஏனோ அவன் மனம் ரசிப்பதில்லை. சில சமயம் இவன் நினைப்பதுண்டு, ஒருவேளை அவர்கள் சந்தோஷமாக இருப்பதை நினைத்துதான் பொறாமைப்படுகிறார்களோ? அதுதான் உண்மை என்றும் இவன் அடிமனது அடிக்கடி சொல்லும். பர்கரை எடுத்து வாயில் வைத்தான். ஆனால் சாப்பிடத்தான் முடியவில்லை. மீண்டும் அப்பா காலம் முழுவதும் பிள்ளைகளுக்காகவே உயர்த்திருக்கிறார். தினமும் 5 கிலோமீட்டர் நடந்தே பஸ் ஸ்டாண்டுக்கு செல்வார். அதுவும் கிழிந்த செருப்புடன். ஒரு சைக்கிள் வாங்க கூட அவரிடம் காசு இருந்ததில்லை. பல நாட்கள் கிழிந்த பனியனுடன் அவரை பார்த்திருக்கிறான். ஒரு நல்ல ஃபேண்ட் சட்டை அவரிடம் இருந்ததில்லை. ஆனால் மோகனுக்கு +1 படிக்கையிலே கடன் வாங்கி டிவிஎஸ் 50 வாங்கி கொடுத்தவர். அப்போது அவன் உணரவில்லை என்றும் பின்னாளில் அவரின் அன்பை நினைத்து உருகியிருக்கிறான். அப்பா ரிட்டையர் ஆகி ஒரு தொண்டு நிறுவனத்தில் வேலை பார்த்தார். முடியாத வயதிலும் தினமும் காலையில் சென்றால் இரவில்தான் வருவார். இருப்பதை சாப்பிடுவார். ஒரு நாள் கூட இது வேண்டும் அது வேண்டும் என்று அம்மாவிடம் சண்டையிட்டதில்லை. ஏன்பா இந்த வயதிலேயும் வேலைக்கு போய் கஷ்டப்படுறீங்க என்று கேட்கும் நிலையில் மோகன் இல்லை. காரணம், படித்து முடித்து சரியான வேலை கிடைக்காமல் இருந்தான். முதலில் அப்பா அவரிடம் நண்பரின் மூலம் ஒரு வேலை வாங்கி கொடுத்திருந்தார். அந்த கம்பெனியில் 23 நாட்களுக்கு மேல்
மோகன் வேலையில் இல்லை. பின் மாமா பாண்டிச்சேரியில் ஒரு வேலை வாங்கி கொடுத்தார். அங்கும் அதே நிலைமை. காரணம், தன் படிப்புக்கேற்ற வேலை வேண்டும் என்பதில் மிகவும் பிடிவாதமாக இருந்தான். பின் 2 வருடங்களுக்கு அப்புறம் பெங்களூர் IBMமில் வேலை கிடைக்கவே அதில் சேர்ந்தான். அதன்படி படிப்படியாக முன்னேறி ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு வந்தான். இனி அப்பாவை உட்கார வைத்து சோறு போட வேண்டும் என்று நினைக்கையில் அமெரிக்கா வந்துவிட்டான். இப்போது அப்பாவை உடனடியாக பார்க்க வேண்டும் போலிருந்தது மோகனுக்கு. சிறு வயதில் அம்மா ஒரு முறை சொன்னது மோகனுக்கு ஏனோ இப்போது நினைவுக்கு வந்தது. ஒரு வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக ஒருமுறை அப்பா சிறு குழந்தையாக மோகனையும் அழைத்து கொண்டு அம்மாவுடன் திருச்சிக்கு அருகே இருக்கும் வயலூர் முருகன் கோயிலுக்கு சென்றாராம். வேண்டுதல் முடிந்தவுடன் ஊருக்கு கிளம்புகையில் குழந்தை பயங்கரமாக அழுதிருக்கின்றது. என்ன காரணம் என்று பார்த்தபோது வயிறு சாப்பாடு செரிக்காததால் உப்பி இருந்திருக்கிறது. இப்போது போல் முன்பெல்லாம் பஸ் வசதி இல்லை. அப்பா அம்மாவை கோவிலில் உட்கார வைத்துவிட்டு மோகனை தோளில் தூக்கி வைத்து கொண்டு திருச்சி வரை ஓடியே டாக்டரிடம் சென்றாராம். மோகனுக்கு சரியாகி நன்றாக சாப்பிடும் வரை அவரும் சாப்பாடு தண்ணி இல்லாமல் இருந்திருக்கிறார். அப்பா 12 வயது வரை மோகனுக்கு குரு. காலேஜ் முடிந்த வேலையில் சேரும் வரை வில்லன். ஆனால் இன்றோ ஹீரோவாகவும் தெய்வமாகவும் மோகனுக்கு ஒரு 10 வயது இருக்கும். அடுத்த நாள் தீபாவளி. அப்பா ட்ரெஸ் வாங்கி வருவாய் என வாசலிலேயே உட்கார்ந்திருக்கிறான். இரவு வருகிறார். ட்ரெஸ்ஸை காண்பிக்கிறார். மூஞ்சி போனது போக வைத்து புரிந்து கொள்கிறார். உடனே அந்த இரவிலும் கிளம்புகிறார் அடுத்த ட்ரெஸ் வாங்க. 10ஆவதில் அதிக மார்க் வாங்கியும் மோகன் காமர்ஸ் குரூப் எடுக்க ஆசைப்படுகிறான். எல்லோரும் டிப்ளமோ சேர்கிறார். அவனையும் வற்புறுத்துகிறார்கள். மறுக்கிறான். அப்பா கூப்பிடுகிறார். ஏன்பா, உனக்கு டிப்ளமோ பிடிக்கலையா? இல்லைப்பா. ஏன்? எனக்கு ஒயிட் காலர் ஜாப் பார்க்கணும்னு ஆசை. பிகாம் எம்காம் அப்படி ஏதாவது படிக்கலாம்னு. சரிப்பா, உனக்கு எது பிடிக்குதோ அதை படி. ஆனால் எது படித்தாலும் அதில் பெரிய ஆளாக வரப்பாரு. வயது 20. கிரிக்கெட் பத்திரிகை படிப்புன்னு இருந்த காலம். கிரிக்கெட் விளையாட அதிக நேரம் செலவான போது ஒரு நாள் அப்பா கூப்பிட்டார். தம்பி, கிரிக்கெட் விளையாடு, வேணாம்னு சொல்லலை. ஆனால் படிப்பா பத்திரிக்கையா கிரிக்கெட்டான்னு என்னை கேட்டினா படிப்பு தான் சொல்லுவேன். எனக்கு எங்கள் அப்பா சொத்து சேர்த்து வைக்கல. நானும் உங்களுக்கு ஒன்றும் சேர்க்கலை. உனக்கு இருக்க போகும் ஒரே சொத்து உன் படிப்பு தான். பார்த்து நடந்துக்கோ. ஒரு முறை கல்லூரி படிக்கும்போது ட்ரெஸ் வாங்க பணம் கேட்டேன். அவர் கொடுத்த பணம் பத்தவில்லை. சண்டை போட்டான். என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லைப்பா என்றவர் வெளியில் போயிட்டு வந்துக்கிட்டு கேட்ட பணத்தை கொடுத்தார். அம்மாவிடம் கேட்டேன், ஏதும்மா அப்பாவுக்கு பணம்? எங்காவது கடன் வாங்கி வந்திருப்பார் என்றார்கள். அடுத்து வந்த ஒரு நாளில் புது ட்ரெஸ்ஸை போடலாம் என நினைத்து ரூமுக்கு சென்று எடுக்க போகையில் அப்பாவை பார்த்தேன். அவர் பனியன் முழுவதும் ஓட்டை. அதை போட்டு வெள்ளை சட்டை போட்டு ஆஃபீஸ் செல்கிறார். அம்மாவிடம் கேட்டேன், ஏம்மா, அப்பா ஒரு நல்ல பனியன் வாங்கக்கூடாதா? இதை நீ பணம் பத்தலைன்னு அப்பாவிடம் சண்டை போட்ட பாரு. அப்பா கேட்டிருக்கணும். நினைவுகளிலிருந்து மீண்டு தன் இடத்திற்கு சென்றான். கடுமையாக உழைக்க ஆரம்பித்தான். நேரம் காலம் பார்க்காமல், சாப்பாடுக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்காமல் வேலையில் ஆழ்ந்தான். அப்போதுதான் சீக்கிரம் ப்ராஜெக்டை முடிக்கணும், முடித்தால்தான் உடனே இந்தியா செல்ல முடியும் என்று நினைத்து கடுமையாக வேலை செய்தான். நல்ல வேலை. அப்பாவுக்கு அவ்வளவு சீரியஸ் இல்லையாம். முதுமை பிரச்சனை தானாம். அக்கா ஃபோன் செய்து சொன்னான். கொஞ்சம் நிம்மதியாக வேலை செய்து அவர்கள் கொடுத்த நாட்களுக்கு முன்னதாகவே வேலையை முடித்தான். கம்பெனியில் அவன் பாஸ் அசந்து போய் அவனை பார்த்தி வைத்து அவனை புகழ்ந்து தள்ளினார். அடுத்த 2 நாட்களில் இந்தியா செல்ல டிக்கெட் புக்கர் செய்து கொடுத்தார்கள். இருந்த ஒரு நாள் ஓய்வில் அப்பாவுக்கு ஒரு ஃபேன் ஷர்ட் வாங்கினான். ஒரு மூக்கு கண்ணாடி வாங்கினான். சரியாக கிளம்பும் தினத்தன்று அக்கா மீண்டும் ஃபோன் செய்தாள். அப்பாவுக்கு மூச்சு திணறல் அதிகமாக இருக்கு. படபடப்புடன் விமான நிலையத்தை அடைந்தான். அன்று பார்த்து அவன் செல்ல வேண்டிய விமானம் தாமதமாக கிளம்பும் என்ற செய்தியினை அறிந்து துடித்து போனான். 1 மணி அல்லது 2 மணி நேரம் தாமதம் என்றால் பரவாயில்லை. 8 மணி நேரம் தாமதம்.
வேண்டாத தெய்வம் இல்லை. ஆண்டவா, விமானம் இன்னும் தாமதமாக புறப்படக்கூடாது. சீக்கிரம் கிளம்ப வேண்டும். நான் அப்பாவை உடனே பார்க்க வேண்டும். எப்படியாவது என் அப்பாவை காப்பாற்று. அவரை நான் கொஞ்ச நாள் வைத்திருந்து அழகு பார்க்க வேண்டும். எங்களுக்காக வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டவர் அவர். இனி சந்தோஷத்தை மட்டுமே அவர் அனுபவிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டே இருந்தான். நல்ல வேளை, 8 மணி நேர தாமதத்திற்கு பிறகு மீண்டும் தாமதிக்காமல் விமானம் புறப்பட ஆரம்பித்தது. 24 மணி நேர பயணத்தில் எதுவுமே சாப்பிட தோன்றவில்லை. அப்பா மட்டுமே நினைவில் இருந்தால். ஹேர் ஹோஸ்டல் வந்து அடிக்கடி பார்த்துவிட்டு, "ஆர் யூ ஓகே சார்? ஏன் சாப்பாடு வேண்டாமா?" என்று ஆங்கிலத்தில் அடிக்கடி கேட்டாள். இவன் வேண்டாம் என்று கண் அசைத்துவிட்டு சற்று தூங்க முயற்சித்தான். பலவிதமான சிந்தனைகள், எல்லாமே அப்பாவை பற்றியதுதான். அவனால் அப்பாவை தவிர வேறு எதுவும் சிந்திக்க முடியவில்லை. ஒரு வழியாக சென்னை வந்தடைந்தான். உடனே கனெக்டிங் விமானம் இல்லாததால் ஒரு வாடகை காரை எடுத்துக்கொண்டு திருச்சி நோக்கி பயணித்தான். இதே அப்பா நல்ல நிலைமையில் இருந்திருந்தால் இரவின் இவனை மெட்ராஸில் இருந்து திருச்சிக்கு காரில் வர அனுமதிக்க மாட்டிருக்கார். இந்த விஷயத்தில் கூட அப்பா நினைவுதான். அவனின் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு அசைவிலும் அப்பா கலந்திருந்தார். டிரைவரிடம் கொஞ்சம் வேகமாக போக சொன்னான். இவனின் வேதனையை உணர்ந்த டிரைவர் வேகமாக ஓட்ட ஆரம்பித்தார். இடையில் ஒருமுறை அக்காவிற்கு ஃபோன் செய்தான். "அப்பாவை வீட்டிற்கு கூட்டி வந்துட்டோம், கவலைப்படாதவா, இனி ஒன்றும் பயப்பட தேவையில்லை" என்றாள். கொஞ்சம் மனம் நிம்மதி அடைந்தான். ஆனால் அவன் அக்கா அந்த செய்தியை சாதாரணமாக சொல்லாமல் அழுது கொண்டே சொன்னது இவனை கவலரவரப்படுத்தியது. மீண்டும் ஒரு வழியாக சாமியை வேண்டிக் கொண்டே சென்றான். மனம் பதபதப்பாய் இருந்தது. அடுத்த 1 மணி நேரத்தில் திருச்சி சென்றடைந்தான். ஒரு வழியாக கார் இவன் தெருவை அடைந்து வீட்டை நெருங்குகையில் பக்கத்து வீட்டு கிட்டு மாமா காரை நிறுத்தி, "வாடா அம்பி, வந்துட்டையா? இனி உன் தோப்பனார் சரியாயிடுவார். உன்னை தான் பார்க்கணும்னு ஓயாம சொல்லிட்டு இருந்தார். வந்துட்டே இல்லை, இனி பிரச்சனை இல்லை" என்று சொன்னவருக்கு பதில் கூட சொல்லாமல் காரை விட்டு வேகமாக அப்பாவை பார்க்க வீட்டிற்குள் ஓடினான் மோகன். சிறிது நேரத்தில் ஐயோ என்று பெண்ணின் பெருத்த அழுகுரல் கேட்கவே வீட்டிற்குள் செல்ல இருந்த கிட்டு மாமா மோகனின் வீட்டிற்கு ஓடி உள்ளே சென்றார். அங்கே மோகன் அவனின் அப்பாவின் காலடியில் விழுந்து கிடந்தான். அவனின் ஒரு கை அப்பாவின் கால்களையும் மற்றொரு கை அவனின் மார்பையும் பிடித்திருந்தது. கண்கள் அப்படியே மேல் நோக்கி ஒரே இடத்தில் இருந்தது. அறையின் ஓரத்தில் மோகன் வாங்கி வந்த மூக்கு கண்ணாடி கிடந்தது. இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சது? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் வர ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். யாரும் உங்களோட அப்பாவை விட்டுறாதீங்க. நன்றி, வணக்கம். நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.